லெபனானுக்காக ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய புதியதொரு தாக்குதல் அப்படிங்கிறது இஸ்ரேலை கதிகலங்க வச்சிருக்கு. எத்தனை முறை தாக்குதல் நடத்தினாங்க, எத்தனை மணிக்கு தாக்குதலை தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் ரிப்போர்ட்டு தான் நம்ம இப்போ பேச போகிறோம். இஸ்ரேல் வாங்கி இருக்கக்கூடிய அடிங்கிறது இரவு 10 மணிக்கு ஆரம்பித்து விடியற் காலை வரைக்கும் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருந்தது. இந்த போர் வேறு ஒரு கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கு. அதுக்கு காரணம் இஸ்ரேலுடைய பிளான் என்ன, ஈரானுடைய பிளான் என்ன, அமெரிக்கா சத்தம் இல்லாமல் வேடிக்கை பார்க்குது, அதுக்கு காரணம் என்ன, டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. வா, ஒரு பயங்கர வெடிச்சட்டம் கேட்டுச்சா? இதுதான் சரியாக நேற்று இரவு 10 மணி அளவில் ஈரான் இஸ்ரேல் மேலே ஒரு அதிபயங்கரமான போர் ஒன்று தொடங்கியிருக்காங்க. இந்த போர் எதற்காக அப்படின்னு சொல்லி ஈரானுடைய செய்தி நிறுவனம் வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தியில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இது லெபனானுக்காக, லெபனானில் இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களுக்காக, ஆக்கிரமிப்பு நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய இஸ்ரேலுக்கு எதிராக, ஜியோனிசத்துக்கு எதிராக, இனவெறி கோட்பாட்டுக்கு எதிராக, ஏகாதிபத்தியத்துக்கு எதிராகன்னு சொல்லிட்டு வரிசையாக காரணங்களை அடுக்கிக்கிட்டே இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு லெபனான். ஈரான் அட்டாக் முடிச்சிட்டாங்க. அப்புறம் இஸ்ரேல் என்ன வேடிக்கையாக பார்த்துட்டு இருப்பாங்க? அவங்களும் திருப்பி அடிப்பாங்கல்ல. அந்த வகையில் டெக்ரானில் இருந்து தப்ரிஸ், கராஜ், அதுக்கப்புறம் நபாபாத் அப்படிங்கிற இடம், இஸ்ஃபகானில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் சைட் இருந்ததில்ல, அந்த இடம் வரைக்குமே ஈரான் முழுவதும் இஸ்ரேல் ஒரு அதிபயங்கரமான தாக்குதலை நடத்தியிருக்காங்க. ரெண்டாவது க்ரூஸ் ஏவுகணைகளை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. போர் விமானங்கள், அன்மேன் ட்ரோன்ஸ், இதுவும் அப்படிங்கிற அந்த நியூஸும் வெளியாயிருக்கு. ஒட்டு மொத்தமாக ஈரான் மக்களும் நேற்று தூங்கலை, ரைட்டா? இஸ்ரேலும் தூங்கலை, ஈரானும் தூங்கலை. ஐஆர்ஜிசி தரப்பு சொல்லி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, பெய்ரூட்டில் மக்கள் எல்லாரையும் வெளியே போக வச்சுட்டு அந்த நிலத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கு இஸ்ரேல் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்கு அமெரிக்கா முயற்சி பண்ணலை. லெபனான் மீதான போர் நிறுத்தம் தொடர்பான ஒப்பந்தங்கள் எல்லாமே இஸ்ரேல் விதி மீறி இருக்காங்க. அந்த லிட்டானி லிவரையும் தாண்டி பாரம்பரிய சின்னங்கள் எல்லாத்தையும் அடித்து உடைச்சிருக்காங்க. லெபனானில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்டடங்கள் எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ இப்படி ஒரு சமூகத்தையே குலைக்கக்கூடிய, ஒரு நாட்டையே ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய இஸ்ரேலுக்கு எதிராக இங்கே யாருமே வாய் திறக்கலை. அதனால தான் நாங்கள் அடித்தோம். ஐக்கிய நாடுகள் சபை கூட இதை பற்றி எதுவுமே பேசலை. பொறுத்து பார்த்து நாங்கள் இப்போ பொங்கி எழுந்துட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, இது ஒரு எச்சரிக்கை தான். இதையும் தாண்டி இஸ்ரேல் வம்புக்கு வேறு ஏதாவது விஷயங்களை செஞ்சாங்கன்னா எங்களுடைய தாக்குதல் ஏற்கனவே நடத்தப்பட்டதை விட அது பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. வடக்கு இஸ்ரேலும் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஹவுதிகள் தன்னுடைய பிராந்திய தாக்குதலை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே இருக்காங்க. எங்கே? செங்கடல் ஏரியாவில். அதே நேரத்தில் வரக்கூடிய கப்பல், அமெரிக்க கப்பல், இஸ்ரேல் கப்பல் அப்படிங்கிறதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா வழிவிட்டாங்க. அதற்கு பிறகு பிளாக் பண்ணாங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் நிலைமை சுமூகமாக போயிட்டுருக்கு அப்படின்னா மட்டும்தான் அலோவ் பண்ணாங்க. மற்றபடி ஈரான் இப்போ கட்டணத்தை வசூலிக்க தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் லிபரலாக செயல்பட்டாங்க. இப்போ ஹவுதிகள் லெபனானுக்கு ஆதரவாக ஈரான் சொல்லக்கூடிய சொல்லை கேட்டு இப்போ ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏமனில் இருந்து இஸ்ரேலிய பகுதியை நோக்கி ஏவுகணை தாக்குதல் அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு. இது ஹவுதிகள் சார்பாக நடத்தப்பட்டிருக்கு. சமூக ஊடகங்களில் இது தொடர்பான காட்சிகளும் பதிவாயிருக்கு. தொடர்ச்சியாக ஹவுதிகள் ஈரானுக்கு ஆதரவாக, லெபனானுக்கு ஆதரவாக சண்டையில் ஈடுபட்டு இருக்காங்க. இஸ்ரேலை நோக்கி பாயக்கூடிய ஏவுகணைகள் இன்னமும் காலையிலையும் முடிவடையலை. தொடர்ச்சியாக சண்டை நடந்துக்கிட்டே இருக்குங்கிற தகவல் தான் அப்டேட் ஆயிருக்கு. ஈரானுடைய வான் பாதுகாப்பு படையினர் இஸ்ரேலுடைய ஆளில்லா விமானம் ஒன்று அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப பெரிய அளவிலான மதிப்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு இரவு ஏவுகணை ஏவப்பட்ட இடங்களை கண்காணிக்கிறதுக்கு முயன்ற ஹெம்ஸ் 900 அப்படிங்கிற அந்த ஆளில்லா விமானம் தான் இந்த தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது அமெரிக்கா கிட்ட இருந்து இஸ்ரேல் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு விமானம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு இந்த ஒரு நாள் நடத்தி இருக்கக்கூடிய போரில் கூட பெரிய அளவிலான இழப்பு அப்படின்னு கணிக்கப்படுது. காட்சிகள் ரொம்ப கோரமாக இருக்குது பாருங்கள். ரொம்ப அதிபயங்கரமாக பற்றி எரியக்கூடிய நெருப்புகள் நமக்கு காட்சிகளாக கிடைக்கிது. நம்மெல்லாம் இங்கே நிம்மதி பெருமூச்சோடு இருக்கோம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இரவு நேரத்தில் தூங்கவே இல்லை. இங்கே விஜய் ஆட்சியில் எப்படி மக்கள் நிம்மதியாக தூங்க முடியாமல் இருட்டில் இருக்காங்களோ, கரண்ட் இல்லாமல், அதே மாதிரி அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு போர் மேகங்கள் சூழப்பட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் மக்கள் பார்த்திங்கன்னா
தன்னுடைய வீடுகளை இழந்து வாசல்களை இழந்து இருட்டில் மூழ்கி கிடக்காங்கிறது தான் காட்சிகள் விளக்கக்கூடிய உண்மையாக இருக்குது. வான்வழி தாக்குதல்லாம் நடத்தப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் இஸ்ரேல் வந்து கடற்வழி தாக்குதலையும் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இஸ்ரேலுடைய கடற்படையும் தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு அப்படிங்கிற செய்தி. பெரும்பாலும் ஈராக்கினுடைய வான் எல்லையின் மீது நின்று கொண்டு தான் இந்த தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மொத்தம் 15 இடங்களில் ஈரானுக்கு உள்ளேயே தாக்குதல் நடத்தியிருக்காங்க இஸ்ரேல் அப்படிங்கிற முக்கியமான தகவலும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஈரான் மீது இஸ்ரேல் USA போர் விமானங்கள் பறக்கவில்லை அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஆனால் பறந்தது உண்மை அப்படின்னு இன்னொரு பக்கம் ஈரான் சைட்லேருந்து வெளியாகக்கூடிய மீடியாக்கள் சொல்கிறாங்க. இந்த செய்தி வந்து பார்த்திங்கன்னா ஈரான் மீது இஸ்ரேல் USA போர் விமானங்கள் பறக்கவில்லை அப்படிங்கிற செய்தி யூரோப் தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. நான் ரெண்டையுமே கம்பைன் பண்ணி தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், எது உண்மையாக இருக்கும் அப்படின்னு நீங்களே கணிச்சுக்கோங்க. IRGC கூற்றுப்படி ஆரம்ப புள்ளி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டயர், நபாத்தியா மற்றும் பிற பகுதிகளில் பொதுமக்களை பூரா கொண்டுட்டாங்க. லெபனானில் இருக்கக்கூடிய மக்கள் பூரா கொன்று புதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், எரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை கேட்ட உடனே நம்ம சகோதரனுக்கு ஒன்றுனா நமக்கு எவ்வளோ துடிக்கும். அந்த மாதிரியான ஒரு நினப்பில் தான் வந்து ஈரான் வந்து லெபனானை காப்பாற்றுறதுக்காக இஸ்ரேல் மேலே போர் தொடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. ஸோ பொதுமக்களை இடம்பெற செய்வதற்கு நீ யார் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு எதிராக இப்போது விமானப்படை தளம் தான் இப்போ தொடக்க புள்ளியாக மாறி இருக்கு. எங்கே? லெபனானுடைய விமானப்படை தளம், அதுதான் தொடக்க புள்ளியாக மாறி இருக்கு. இந்த அமெரிக்காவினுடைய MQ-9 ரீப்பர் இருக்குல்ல, அடி வாங்குறதுக்கே பிறந்திருக்கியாடா நீ அப்படின்னு நம்ம ஊரில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அடி வாங்குறதுக்குனே நீ பிறந்திருக்க அப்படின்னு. அது மாதிரி MQ-9 ரீப்பர் இருக்குல்ல, அது எப்பயுமே அந்த MQ அப்படிங்கிற அந்த சீரியஸே அடி வாங்குறதுக்கு தான் பிறந்துச்சு அடுத்தவங்கள்ட்ட. அந்த வகையில் அமெரிக்கா அந்த ஆயுதங்களாம் எடுத்து ஒழிச்சு வச்சா பரவாயில்ல, இல்லாட்டி எரிச்சிட்டா பரவாயில்ல, இல்லாட்டி ஊரில் வந்து வர்றவங்க போகிறவங்கெல்லாம் அந்த ஆயுதங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி MQ-1 அப்படிங்கிற அந்த ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கிறதாக இப்போ செய்தி வெளியாக இருக்குது. அதுவும் ஈராக்கில் விழுந்து நொறுங்கி இருக்குது அப்படிங்கிற செய்தி. இதை யார் அட்டாக் பண்ணா அப்படின்னா ஈரான் தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு ஓவர் நைட்டில் வந்து அமெரிக்காவுக்கும் சரி இஸ்ரேலுக்கும் சரி ஆயுதங்கள் ரீதியாக பெரிய அளவிலான டேமேஜ் ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்தில் உயிரிழப்புகள் அப்படிங்கிறது இரண்டு பக்கத்தில் வந்து இஸ்ரேல் பக்கம் என்ன நடந்தது அப்படிங்கிறத இஸ்ரேல் ஊடகங்கள் சொல்லலை. பட் ஈரான் சைடில் இருந்து பொருட்கள் டேமேஜ் ஆகிருக்கு, உயிரிழப்புகள் பற்றிய விவரங்களை அவங்களும் வெளியிடலை. பத்தாவதுக்கு பேரலாக உலகத்தினுடைய இன்னொரு பகுதியில் பிலிப்பைன்ஸில் வந்து 7.8 ரிக்டர் அளவுகளில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாயிருக்கு. இது தொடர்பான காட்சிகள் வந்து சமத்துவம் சிக்னேச்சரில் அடுத்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன், முழு டீட்டெயில்டாக நான் பதிவு செய்கிறேன். பட் சாம்பிளுக்காக ஒரு காட்சியை மட்டும் காமிக்கிறேன். சுனாமி எச்சரிக்கை இந்தோனேஷியாலையும் விடுக்கப்பட்டிருக்கு, பிலிப்பைன்ஸ்லையும் விடுக்கப்பட்டிருக்கு. அதிபயங்கரமான தாக்குதல், ஒரு ஸ்கூலில் பெரிய அளவிலான டேமேஜ் ஏற்பட்டிருக்கு. எப்படி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிலநடுக்கத்தில் ஆடுறாங்க, அசைகிறாங்க, ஓடுறாங்க அப்படிங்கிறது தொடர்பான காட்சிகள் எல்லாமே சமத்துவம் சிக்னேச்சரில் சுனாமி காட்சிகளோடு பதிவு செய்யப்படும், மறக்காமல் பாருங்கள். ஈரானுடைய கதம் அல் அன்பின்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டினுடைய செய்தி தொடர்பாளர் இருக்கார்ல, அவர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி தான் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. தெற்கு லெபனான் மீதான தனது தாக்குதல்களை இஸ்ரேல் விரிவுபடுத்தினாலோ அல்லது ஈரானுடைய பதிலடி ஏவுகணைக்கு தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்தாலோ மேலும் கடினமான அடிகளை அவங்க எதிர்கொள்ளுவாங்க அப்படிங்கிறது தான் ஈரான் சைடில் இருந்து செய்தி தொடர்பாளர் கொடுத்துருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி. அப்போது போரை தொடர்ச்சியாக நடத்துறதுக்கு ஈரான் விரும்பலை. அதே நேரத்தில் லெபனான் மக்களை துன்புறுத்துனீங்க அப்படின்னா இந்த போர் தொடரும் அப்படிங்கிற எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி ஜெருசலேம் நகரம் அப்படிங்கிறது நேற்று பதற்றத்துக்கு உள்ளாயிருக்கு அப்படிங்கிறது தான். ஈரானுடைய ஏவுகணைகள் ஜெருசலேம் நகருக்குள்ளே போய் விழுந்திருக்கு அப்படிங்கிறது. ஜெருசலேம் அப்படிங்கிறது 3 முக்கியமான தளங்கள் இருக்கக்கூடிய இடம். அப்படிப்பட்ட இடங்களில் ஒரு அட்டாக் நடக்கப்படுது அப்படின்னா அது உலகமே உற்று நோக்கும். ரைட்டா? கிறிஸ்தவர்கள், யூதர்கள், இஸ்லாமியர்கள் இவங்க எல்லாமே ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்த ஒரு ஒப்பற்ற புண்ணிய பூமி எது. அந்த புண்ணிய பூமிக்குள்ள இப்போ போர் விமானங்கள் வந்து சூழ்ந்திருக்கு, அதில் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, அதில் சில உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியில் வரும்போது உலகமே ரொம்ப ஆபத்தான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குங்கிறாங்க. 3வது உலகப் போரினுடைய தொடக்க புள்ளியாக ஜெருசலேம் அப்படிங்கிறது இருந்தாலும் இருக்கும், அதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தை இப்போ ஈரான் செஞ்சு பார்த்துருக்காங்க. இது எல்லாமே இஸ்ரேலுக்கான ஒரு பெரிய சம்பட்டியடி தான். இது தொடர்பான காட்சிகளும் நமக்கு ரிலீஸ் ஆயிருக்கு பாருங்க. இது ஜெருசலேம் நகரத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடங்கள். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஈரானுடைய ஏவுகணைகள் பதிவாயிருக்கு. நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் இருக்கிறதா தெரியும், அது எல்லாமே ஆலிவ் ட்ரீஸ். அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வாழக்கூடிய பகுதி இந்த இருக்கு இல்லையா, இந்த கட்டடங்களில் இருக்கிறதுக்கு அந்த பகுதியில் தான் அட்டாக் நடந்திருக்கு.
விமானங்கள்லேருந்து ஏவுகணைகள் வந்து வெடித்து சிதறக்கூடிய காட்சிகள் கட்டடங்கள்லையும் விழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. உயிரிழப்புகள் பற்றிய விவரங்களை இஸ்ரேல் இன்ன வரைக்கும் வெளியிடலை. மேற்கு கரைக்கு மேலே ஏவுகணைகள் வந்து இடைமறிக்கப்பட்டது அப்படிங்கிறது தொடர்பான செய்திகள், அதாவது வெஸ்ட் பேங்க் ஏரியாவிலையும் இந்த அட்டாக்கை வந்து நடத்தப்பட்டிருக்கு. இஸ்ரேல் சைடில் இருந்து ஈரானில் இருந்து ஒரு 6 ஏவுகணைகள் வரைக்கும் ஏவப்பட்டிருக்கு. ஜஸ்ட் 6, பட் இஸ்ரேல் சைட்லேருந்து ஏவப்பட்டது மொத்தம் 15 அப்படிங்கிறாங்க. யார் கூடுதலாக ஏவிருக்காங்க? இஸ்ரேல் தான் அதிகமான ஏவுகணைகள் ஏவிருக்காங்க. பட் ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிவாக 6 ஏவுகணைகள் ஏவிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. எது எப்படியோ இந்த போர் இதோட முடிய போகிறதில்ல, தொடர்ச்சியாக நடக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இந்த போர் பற்றிய விவரங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக பென்டகனுக்கு போயிருக்கும், ஒயிட் ஹவுஸுக்கு. அவங்களும் கண்டிப்பாக ஒரு அறிக்கையாவது கண்டனமாகவும் தெரிவிப்பாங்க. அது என்ன ஏது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பேசுவோம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.